Hello everyone, welcome back to Darley's Taste Dishes. Today என்ன ரெசிபின்னு சொன்னால் ஒரு பிஸ்கெட் ஹல்வா ஒன்று தான் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு நான் 3 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த மில்க் பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் மட்டில் வார்ம் வாட்டர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விடுறேன். இப்போ இதில் அரை கப் வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். நமக்கு அரை கப் மில்க் தேவையான படியால் நான் அரை கப் வார்ம் வாட்டர் சேர்க்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இது கேரமல் ஆகிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்க்கேன். இது நல்லா கரையட்டும். நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இந்த சுகர் கரைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லாவே பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ட்ரே ஒன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதை நான் நல்லா ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இந்த பிஸ்கெட் ஹல்வா செய்கிறதுக்கு என்னட்ட இருந்த லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்ஸுகளை எடுக்கலாம். இப்போ நான் எடுத்த பிஸ்கெட்ஸுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் கிரைண்ட் பண்ண பிஸ்கெட்ஸ் பவுடரை ஒரு பவுலுக்கு நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்ச பிஸ்கெட்ஸ் பவுடரை எகெயின் கிரைண்ட் பண்ண போகிறேன். அது கூடவே இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 ஏலக்காய் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுகளை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏலக்காய் சேர்த்ததால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. அடுத்ததாக நான் ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கொள்கிறேன். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட் பவுடரை இந்த எக் பீட் பண்ணினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மில்கை இதில் நான் சேர்க்கேன். இப்போ நான் இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணக்க ஒரு கேக் பேட்டர் மாதிரி ரெடி ஆகிடும். சின்ன சின்ன லம்ஸுகள் இல்லாமலுக்கு இந்த ஹேண்ட் பீட்டரால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிஸ்கட் பேட்டரை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கேரமல் ட்ரேயில் நான் ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய சட்டி ஒன்றில் தண்ணீர் வச்சுருக்கேன். கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்குவோம். இப்போ என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததில் நான் ஒரு பிளேட்டை வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்கிற ட்ரே அந்த தண்ணியில் படுற மாதிரி அந்த ட்ரேயை வச்சுக்கொள்ளணும். இதை ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பாயில் ஆக விடுங்க.
இப்போ இது நல்லாவே பாயில் ஆகிட்டு நான் பாயில் ஆகின உடனே சூடு ஆறின பிறகு தான் நான் இதை வெளியே எடுக்கேன். இப்போ இது நல்லா உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும், இது நல்லாவே கலண்டு வந்துருச்சு. பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சுகரும் குறைவாகத்தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் உள்ள லெஃப்ட் ஓவர் பிஸ்கட்ஸை வச்சு எப்படி ஒரு ஹல்வா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன்னு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோர் டார்லிஸ் டேஸ்டி டிஷ்ஷஸ்.